டெலிஃபோனில் சீனாக்காரன் ஜிமெயில் ஐடி போட்டு தரான்னு யாராலையும் நம்ப முடியுமாங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா? நம்ம அமெரிக்கா தானே ஜிமெயில் ஐடி போடும், எப்படி இந்த சீனாக்கார பயிலுவா ஜிமெயில் ஐடி போட முடியும்? அப்படி தானே யோசிக்கிறீங்க? போடுறானோ நம்ம ஃபோனை ரீசெட் பண்ணோம் பார்த்தீங்க, தடவை நம்ம யூகேன்னு வந்துடும். யூகேயில் தான் என்ன செய்வோம், யுனைடெட் கிங்டம் அப்படி தான் ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணோம். செகண்ட் டைமில் நம்ம ஃபோனை ரீசெட் பண்ணிட்டு போடும்போது லான்ச் ஆகியது. நீங்கள் இப்போ நம்ம ஒரிஜினல் கூகுளோடு இணைந்திருந்தால் கூட பக்கத்தில் இருக்க ஃபோனு ஹேக்காக இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்வானோ, சிஸ்டம் லான்ச்சர்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனில் லான்ச் ஆகிடுவானோ. லான்ச் ஆகியது மட்டுமா, எல்லாமே ரெண்டாக தெரியும். பார்த்துருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் ரெண்டாக தெரியும். எல்லா ஆப்ஷன்லேயும் செகண்ட் ரெண்டு ஆப்ஷனாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சீனாக்காரனோட என்ன செல்லுன்னு தெரியல. எனக்கு புறம் எப்போ பார்த்தாலும் வரானுவான். நான் ஒரு ஜிமெயில் ஐடி போட்டால் என்ன புறம் வரானுவான். நான் ஒரு ஃபோனில் பேசினா அதை ஒட்டு கேட்கணும். நான் என்ன விஐபி லிஸ்டடா இந்தியாவில் ஒன் ஆஃப் த இந்தியன் விஐபி நான் தான், வேறு யாரும் இல்லைங்க, நான் தான். ஏன் சொன்னால் என்ன ஒரு ஆள் ஃபாலோ பண்ணி ஏன்னா ஃபோனில் லான்ச் ஆகி ஏன்னா கூட ஒரு ஆள் நடமாடி எனக்கு ஜிமெயில் ஐடியெல்லாம் போட்டு தரான்னு பார்த்துங்க. எடுபடி வேலைக்கு ஏன்னா அப்புறம் சீனா இதுக்கு பார்த்துங்க, அந்த சீனா பயில எல்லாம் எடுபடி வேலைக்கு. அதுபோல் கூகுளுக்கு போக வேண்டிய ஜிபி கேபி எம்பி எல்லாம் கூகுளுக்கு அந்த வாட்ஸ்அப். இந்த சீனாக்கார பையனோளுக்கு ஏன்னா மேலே என்னத்து தான் ஒரு இதுன்னு தெரியலை. கேட்டியலாம் கச்சாம்பிச்சா. நான் என்ன ஜிமெயில் ஐடி போட்டாலும் வந்துடுவானோ, நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணாலும் வரானோ. அப்புறமா இவனோட எனக்கு மேலே என்னத்தை தான் பிள்ளைய உங்களுக்கு என்னத்தடை சும்மா எனக்கு அப்புறமா வார சீனாக்கார பயிரோட இந்த சீனாக்கார பயிரோடு என் மேலே ஒரு இது என்ன இதுன்னு தெரியல. அவ்வளவு எனக்கு புறமேந்தே வாரானுவான். குசு நல்ல மனம் எடுக்கும் போல். அதாக நான் என்ன ஜிமெயில் ஐடி போட்டாலும் யாது ஃபோனில் இருந்தாலும் வந்துடுவேனா பார்த்துடுங்க. ஜிமெயில் ஐடி போட்டாலும் என்ன பேரில் போட்டாலும் வந்துடுவானோ, வேறு யாரோ ஃபோனில் போட்டாலும் வந்துடுவானோ. அதுக்கு அடுத்து எனக்கு ப்ரோக்ராம் எல்லாம் நான் இப்போ யூடியூப்பில் எல்லாம் இப்போ பார்த்துடுங்க. யூடியூப்பில் எல்லாம் நம்ம போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சேன்னா அந்த லிஸ்ட்டில் வரேன் பார்த்துடுங்க. நிறைய இந்த எத்தனை பேர் அந்த ஷார்ட்ஸ் போட்டுருவோம் அந்த லிஸ்ட்டில் எல்லாம் நம்ம ஷார்ட்ஸ் அப்படியே அந்த லிஸ்ட்டில் வரேன் பார்த்துடுங்க. இது நான் அங்கே லிஸ்ட்டில் போகக்கூடாதா? எல்லோரும் பார்த்தா என்ன செய்யும், நான் ஃபேமஸ் ஆகிடுவேன் இல்லையா பார்த்து நம்மனா. அதனால என்ன செய்யணும், அவனும் எனக்கு ஜிபி கேபி எம்பி எல்லாம் திருடணும் இல்லையா, திருட்டு நாதாரியாக இனப்புறம் இருந்து என்னத்து செல்லகு இனப்புறமேந்தே வருவானுவான். குசு பிடிச்சக்குன்னே வரானு சீனா பயிலுவா. இந்த நாத்தம் பிடிச்ச சீனா பயிலுவா. இந்த ஃபோனில் நான் மரத்தில் ஏறியது போல், மரத்தில் ஏறி பழங்கள் பறிச்சிய போல், காம்பவுண்டு செவத்தில் ஏறிய போல் இப்படி எல்லாம் வீடியோ எடுத்தால் உடனே அவனுக்கு பொறுக்காது பார்த்துடுங்க. காமர்ஷியல் கண்டென்ட், ஸ்டாப் இட். எம்மா என்ன எவ்வளோ நல்லா பாதுகாக்கேன்னு தெரியுமா அந்த சீனாக்காரப்ப. வேற ஒன்றும் இல்லை, இந்த கேபி ஜிபி எம்பி எடுக்க காட்டிட்டு அப்புறம் இந்த வாயில் என்னெல்லாம் இந்த சீனாக்கார பயில செல்லணும். ஆனால் என்னத்தை செல்ல இந்த சைனாக்கார பயிலால் சீனாயின்னு சொல்லி சும்மா இல்லை உங்களை எல்லாம் நச்சுன்னு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிறது போல் இந்த சீனாக்கார பயிலெல்லாம் கேட்கணும்னு என்ன வருது. ஆனால் என்ன வார்த்தை வரல. இந்த ஏன்னா பேர்லேயும் என்ன டேட் ஆஃப் பர்த்லேயும் ஒரு ஐடி ஜிமெயில் ஐடி போட்டோடனே உடனே சைனாக்கார பயிலும் அவனோட சாஃப்ட்வேரை இங்கே இன்ஸ்டால் பண்ணிடுவானோ. டிரைவ் கேனாட் யூஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி. அவனுக்கு செக்யூரிட்டி தெரியல. சீனாக்காரன செக்யூரிட்டி என்ன தெரியலன்னு தெரியுமா, டிரைவ் கேனாட் யூஸ் நெட்வொர்க். ஒவ்வொன்றும் கேனாட் யூஸ் நெட்வொர்க் நெட்வொர்க்கு மூலையில் நம்ம வேலையை செய்யும். அப்போ ஏன்னா அப்புறம் இந்த செக்யூரிட்டி அறிக்கை சீனாக்கார செக்யூரிட்டி பாருங்கள் நமக்கு தெரியாமலே இருக்குது. நம்ம என்ன நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சதுனால எப்படியும் கண்டுபிடிச்சிட்டு ஆதாரியோட வெளிக்கு உலகத்து காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் என்ன புறமா வியூஸு போகாமல் புறமா இந்த அடைச்சிக்கிடுவானோ. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இது அவனோட சாஃப்ட்வேர்னா நம்ம எங்கே வரப்போம் வீடியோஸ் நம்ம வீடியோஸ்லாம் இந்த பப்ளிக் ஆகுமா. இதுக்கு முன்னே நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை தாண்டி இருப்பேன், ரீச் ஆகிருப்பேன். ஏன்னா நான் போடுற கண்டென்ட்டுகள்லாம் என்ன செய்யணும் தெரியுமா, 4 சப்ஸ்கிரைபர் ஒரு நாள், 3 சப்ஸ்கிரைபர், 4 சப்ஸ்கிரைபர், 5 சப்ஸ்கிரைபர்,
வந்த உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆக்கி போட்டுருவானு. 2 வாட்ஸ்அப்பு. ஒரு தடவை நான் எடுக்கிற வீடியோஸ் 2 இடத்துக்கு போனோம். ஒரு தடவை நான் அனுப்பிய ஃபோட்டோஸ் 2 இடத்துக்கு போனோம். ஐயோ கடவுளே, இவனால் பெரிய தொந்தரவு கேட்டீங்களா? அதாவது உங்களுக்கு ஐடியா ஒன்றுனா சொல்லுங்கள். இல்லைன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் இவனோட அப்படியே தூக்கி வெறும் கேபி ஜிபி எம்பி இந்த நம்ம போடுற ஃபோன் நம்பரை போடியில் திருடியதுக்காண்டிட்டே புறம்போக்கு நாதாரி அப்புறம் வந்து தெரியுதோ. குறைச்சல விரும்பலை, இருந்தாலும் நீங்கள் என்னை பின்னாலேருந்தே வாரீங்களடா. அதாக எனக்கு ஒன்றுமே தோணலை, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன்டா புறம்போக்கு நாதாரியெல்லாம்.